திருப்பதியில நல்ல தரிசனம் கிடைச்சிருங்க. ஆண்டவனுக்கு சேர வேண்டிய காணிக்கையை செலுத்திட்டேன். ஒரு 10 வருஷத்து பாரம் இப்பதான் என் நெஞ்சை விட்டு இறங்குற மாதிரி இருக்குங்க. மீனாட்சி, நீ ஆத்மார்த்தமா அவனை வழிபடுறவா, அதனாலதான் கை நழுவி போன பணம் கூட உனக்கு கிடைச்சது. தெய்வம் மாதிரி வந்து அந்த பணத்தை கொடுத்து என் கவலையெல்லாம் போக்கிட்டான் அந்த புள்ள கோபி. ஆண்டவனை வழிபடும் போது அந்த மாதிரி ஒருத்தன் தான் இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேங்க. ஆமா மீனாட்சி, அப்படி ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நிர்மலா மாறுவா. என்ன நிர்மலா ஒரு மாதிரி வருத்தமா வர? பேப்பர்ல உன் பேரை சின்னதா ஓரமா போட்டானா? இல்லப்பா, ராதா கல்யாண விஷயமா போயிட்டு வரேன். பரவாயில்லையே, குடும்ப காரியத்தை கூட கவனிக்கிறியா? ஆச்சரியம் தான். என்ன சொல்லு. ராதா ஒரு பையனை விரும்புறதா என்கிட்ட சொன்னா. அவரை பத்தி அவ சொன்னதெல்லாம் எனக்கு திருப்தியா இருந்தது. சரி பேசி பாப்போமேன்னு பையனோட பாட்டியை போய் சந்திச்சேன். இந்த கல்யாணமே நடக்காதுங்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு. என்ன மன்னிச்சிடு ராதா, பையனோட பாட்டி சொல்றது நமக்கு ஒத்து வர மாதிரி இல்ல. அப்படி என்னடி சொன்னாங்க? எனக்கு ஒரு கல்லறையை கட்டி அது மேல ராதா கல்யாணத்தை நடத்துறாங்களாம். நான் நரகத்துக்கு போனாதான் ராதாவுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நீ என்னக்கா சொல்ற? நீ விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க அண்ணனை நான் கட்டிக்கணுமா? முடிவு என்ன ஆச்சு? அவங்களும் முடிவை மாத்திக்க தயாரா இல்ல, அதுக்கு கட்டுப்பட நானும் தயாரா இல்ல. அப்படின்னா எங்க நீ அந்த ஆளை மறந்துடுமா? நீ இவ்வளவு தூரம் வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அந்த அண்ணங்கார என்ன குருடா குருவியா? அவங்கள யாரா இருந்தாலும் ராதாவுக்கா நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா அந்த ஆளு அதை விட மோசமான. யாரடி அது? என்ன பழி வாங்கின கோபி. வெங்கடேஸ்வரமால் வேண்டுதல் பலிச்சு நான் அந்த பாட்டி கட்சி கேட்கிறேன். நீங்க 10 வருஷமா விரதம் இருந்து சேர்த்து வச்ச பணத்தை என்ன பிளாக்மெயில் பண்ணி வாங்கிட்டு போனானே அந்த கோபிதான். கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை பிடிங்கிட்டு போய் உங்களை கண்ணீர் வச்சானே அந்த கோபிதான். நான் கடவுளுக்கு கையை நசுக்க காரணமா இருந்தானே அந்த கோபிதாமா. அவன் படிச்சா ஆனா படிப்பில்ல, நல்ல வசதியோட வந்தா ஆனா பொம்பக்கார. ராதா, நானே அவனை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருந்தாலும் அம்மா அப்பா சம்மதிக்க போறது இல்ல. பாரு, அவன் பேரை கேட்ட அதிர்ச்சியில அப்படி திகச்சு போய் நின்னுட்டாங்க. நாங்க திகச்சு நிக்கலாமா? மகிழ்ச்சியில பூரிச்சு நிக்கலாம். ஆமாடி, நீ எடுத்து கொடுத்த பணம் தெய்வத்துக்கு சேர வேண்டியதுன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாண்டி. நான் அந்த பணத்தை உண்டியல்ல போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு புருஷன் உனக்கு அமையணும்னு வேண்டிக்கிட்டு இப்ப தாண்டி வரேன். இந்தாடி, இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நான் கோபியத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற இனிப்பான செய்தி எங்களுக்கு சொல்லுடி. சாப்பிடு நிர்மலா. வேண்டாமா, வேண்டாம். அதை விட அரணி விதையை அரைச்சு ஒரு உருண்டை கொடுங்க, அது சாப்பிடுறேன். இந்த லட்டு வேண்டாம், எனக்கு வேண்டாம். நிர்மலா, ஏம்மா இப்படி சொல்ற? அப்பா, அந்த கோபி என் புகழுக்கு விரோதி, என் கொள்கைக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராதவன். ஒரு பக்கத்துல புலியையும் மறுபக்கத்துல மானையும் கட்டி வண்டி ஓட்ட பார்க்காதீங்க. வேற யார வேணா சொல்லுங்க, நான் கட்டிக்கிறேன். வேற யாரோன்னு சொல்றியா? அவன் மட்டும் உனக்கு ஒத்து வருவான்னு என்ன நிச்சயம்? ஒத்து வரலன்னா அதன் தலைவிப்பா. ஆனா ஒத்து வராத தெரிஞ்சக்கு அப்புறம் கழுத்தை நட்டுறது பைத்தியக்காரத்தனம். எனக்கு தூக்கி எறிகிற குதிரை வேண்டாம், சுமந்துகிட்டு போற ஒரு கழுத போதும். தூக்கி எரிஞ்சாலும் குதிரை போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். கழுத குட்டி சவத்துலதான் முட்டிக்கிட்டு நிக்கும். கோபியை நீ கல்யாணம் பண்ணிட்டா நான் உன்னுடைய கட்சி இல்ல, உங்க அம்மா கட்சி. இப்ப முடிவா என்னடி சொல்றேன்? நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் ராதா கல்யாணம் நடக்கும்னா யார் எதிர்த்தாலும் உன் கல்யாணத்தை நான் ஒருத்தர் நின்று நடத்தி வைப்பேன் பந்தயம் கட்டியே. இப்போ என் கல்யாணத்தை நிறுத்திட்டேன், பந்தயத்துல தோத்துட்டேன். ஜெயிச்சவங்க சொல்றதையெல்லாம் செய்யணுங்கிறதானே நமக்குள்ள எக்ரிமெண்ட். ஒருத்தனையே காதலி, அவனையே அப்படி முடியாம போச்சுன்னா பெட்ரோல் விட்டு நெருப்பு வச்சுக்கிறது சிறந்ததுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ அந்த காரியத்தை நீ செய். ஜெயித்தவன் நான் சொல்றேன், தோத்தவன் நீ கேட்கணும். பாக்கா பாக்கா. உன் கல்யாணம் நடக்கும், உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். பந்தத்துல நான் தான் ஜெயிச்சேன்.
விளையாடுறீங்க? இது விளையாட்டே இல்லடா. நிர்மலாவுடைய அப்பா அம்மா வந்திருந்தாங்க. நான் தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். யாரை கேட்டுக்கிட்டு வாக்கு கொடுத்தீங்க? நிர்மலாவை கல்யாணம் செய்துகிட்டு அவளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர உன்னால தாண்டா முடியும். நான் பிறவி எடுத்தது சந்தோஷமா வாழ்றதுக்கு, இந்த மாதிரி பெண்களை திருத்தறதுக்கு இல்ல. நீ பிறவி எடுத்தது அவளை திருத்தி அவ குடும்பத்தாருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காகத்தாண்டா. என்ன சொல்றீங்க பாட்டி? அவ குடும்பத்துக்கு நீ கடன்பட்டவன்டா. இந்த பிறவியை உனக்கு பிச்சையா போட்டது அந்த நிர்மலாவுடைய தாத்தா பூபதி தான். உனக்கு 3 வயசுலயே உங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. 6 வயசு ஆகும் போது ஒரு நாள் திடீர்னு நீ மயங்கி விழுந்து உடம்பெல்லாம் நீளம் பூத்து போச்சு. என்னமோ ஏதோன்னு பதவி போய் உன்னை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி பரிசோதிச்சு பார்த்த டாக்டர் உனக்கு கடுமையான இருதய நோய் வந்திருக்கிறதாகவும் அமெரிக்காவுக்கு போய் ஆபரேஷன் பண்ணினாத்தான் குணமாகும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு 10,000 ரூபாய் செலவாகுமா. நாமோ ஏழை. அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது, என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சேன். ஒரு யோசனை தோணிச்சு. ஒரு பத்திரிகை ஆபீஸுக்கு போனேன். உன்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னேன். அவங்க உண்மையில இறக்கப்பட்டாங்க. உன்னை பத்தின விவரங்களையும் உன் படத்தையும் பத்திரிகையில வெளியிட்டாங்க. 1 வாரமாக எதிர்பார்த்த மாதிரி எந்த உதவியும் கிடைக்கல. 8வது நாள் ஒருத்தர் வீடு தேடி வந்தார். அவர் பேரு பூபதி. இன்னும் என்னையும் அமெரிக்காவுக்கு அனுப்ப பண உதவியும் செய்து எல்லா ஏற்பாடும் செய்தார். உன் தம்பிய பாதுகாப்பா ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டார். அவரே விமான நிலையத்துக்கு வந்து வழி அனுப்பியும் வச்சாரு. அமெரிக்காவில உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. உனக்கு மறுபிறவு கிடைச்சது. திரும்பி வந்ததும் பூபதி பவனம்ங்கிற அந்த பெரிய வீட்டுக்கு போய் அந்த தெய்வத்துக்கு உன் கையால மாலை போட்டு உன்னை வணங்க சொன்ன. அப்பதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சது. அன்னைக்கு அவர் அந்த உதவியை செய்யலன்னா இன்னைக்கு நீ உயிரோட இருந்திருக்கவே முடியாது. நீ அடிக்கடி தடவி விட்டுக்கிறியே, அந்த தழும்பு ஆபரேஷன் பண்ணின அடையாளம் தாண்டா. அந்த பெரியவருடைய பேச்சுதான் நிர்மலாங்கிறது அவ நம்ம வீட்டுக்கு வந்தப்பதான் தெரிஞ்சது. அந்த பெரியவரையே எதிரில வந்து நின்று உன் பேரனுக்கு உயிரை கொடுத்தேனே, என் பேச்சுக்கு நீ வாழ்வு கொடுக்க கூடாதான்னு கேட்கிற மாதிரி. அதனாலதான் தங்கச்சி காவலை வச்சு அக்கால மடக்கினேன். கோபி, நன்றி கடனை செலுத்துற சந்தர்ப்பம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அமைஞ்சிடுறது இல்லப்பா. சரின்னு சொல்லுடா. பாட்டி, நான் உண்மையாவே அந்த பெரியவருக்கு நன்றி செலுத்தணும் நீங்க நினைச்சா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏண்டா? அவ குணம் வீட்டுல தங்காம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறது. மாடு புல்லு கலையிற மாதிரி புகழுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். பாட்டுக்கார கயத்தோட காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் இவளுக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கிறேன். என் மனைவியானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சா நான் கொலை கூட செய்ய மாட்டேன். அப்படி கொலை பண்ற அளவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் உன் நெஞ்சில கைய வச்சு பாரு. உன் இருதய துடிப்பு நன்றி கடனை ஞாபகப்படுத்தும். கோபம் தன்னால தணிஞ்சிடும். கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேளு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்படுற புதிய சூழ்நிலையில ஒரு குணமாற்றம் ஏற்படுறது. அந்த மாதிரி குணமாற்றம் இந்த பொண்ணுக்கும் நிச்சயமா ஏற்படும். அது வரைக்கும் உன் கோபத்தை அடக்கிட்டு அவ போக்கிலேயே அவளை விட்டுரு. அவளுக்கு அடங்கி போ, அவ குணம் மாறிடும். என் கையையும் காலையும் கட்டி போட்டு அவ கழுத்துல தாலியை கட்ட சொன்னீங்க. உங்க இஷ்டப்படி செய்ய. ஒரு விஷயம் இன்னும் என்ன? அவ தாத்தா செஞ்ச உதவிக்காகத்தான் அவளை நீ மனைவிங்கிற உண்மை அவனுக்கு எக்காலத்தை கொண்டும் தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவ திருந்தவே மாட்டான். அப்படி அவளை திருத்துற வரைக்கும் நீ அவங்க வீட்டிலேயே